கிறிஸ்தவர்களுக்கு சரியான போதனையை கொடுக்க வேணும், அதை எழுதி வச்சிடணும் ரொம்ப கிளியரான்ட்டு எழுதினாங்க வெஸ்ட் மினிஸ்டர் கேட்டகிசம். அதில் ஷார்ட்டர் கேட்டகிசம்னு ஒன்று இருக்குது, சுருக்கமாக ஒன்று கொடுத்து அதை எல்லா சபைகளிலும் போதிப்பாங்க. நம்ம என்ன விசுவாசிக்கிறோன்றது போதிப்பாங்க. அதில் ஒரு கேள்வி என்னன்னா, கேள்வி கேட்டு பதிலை கொடுப்பாங்க பாருங்க. அதில் முதலாவது கேள்வி என்னன்னா, வாட் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் மேன்? மனுஷனுடைய பிரதானமான வாழ்க்கையின் நோக்கம் என்னவா இருக்க வேண்டும் கேட்டுட்டு பதிலையும் அவங்களே சொல்லி தருவாங்க. இதெல்லாம் மனப்பாடம் சொல்லுவாங்க. பதில் என்ன? மனுஷனுடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும்? His chief end is to glorify God and enjoy Him forever. மனுஷனுடைய பிரதான வாழ்க்கையின் நோக்கம் என்ன? தேவனை மகிமைப்படுத்த வேணும், அவரை நன்றாய் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும், என்ஜாய் பண்ணணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவர் என்ஜாய், அதுக்காக நம்மளை உண்டாக்குனாரு. அவரை என்ஜாய் பண்றதுக்காக தான் உண்டாக்குனாரு. அதனால தான் அவரை மாதிரி உண்டாக்குனாரு. அவரை மகிமைப்படுத்தும்படியாக உண்டாக்குனாரு. அதனால தான் நம்மளை உண்டாக்குனாரு. அவரை மாதிரி நம்மளை உண்டாக்கலன்னா நாம் அவரை மகிமைப்படுத்த முடியாது. அவருடைய சில குணாதிசயங்கள்லாம் நம்மளோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். இந்த அட்ரிபியூட்ஸ், கேரக்டர் ஆஃப் காட், அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் இருக்குது இல்லையா, தேவனுடைய குணாதிசயங்கள். அதை தியாலஜியில் போதிக்கும் போது ரெண்டு விதமாக போதிக்கிறார்கள். கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ் அண்ட் இன்கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ். இன்கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ்னா அவருக்கே உரிய சில குணாதிசயங்கள், அது வேற எவருக்கும் இருக்க முடியாது. சர்வ வல்லவர் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான், நமக்கு இல்லை. நம்ம சர்வ வல்லவர்கள் கிடையாது, அது அவருக்கு மட்டும்தான். அதான் இன்கம்யூனிகபிள். அப்படி சில அட்ரிபியூட்ஸ் இருக்குது, அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்குது. கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ்னா நம்மோடையும் அவருடைய சில பண்புகளை பகிர்ந்து கொள்ளுகிறார். அன்பு, இரக்கம், இதெல்லாம் வருது பாருங்க. அவர் அன்பு மிக்கவர், அன்பாகவே இருக்கிறார், இரக்கம், இதெல்லாம் நம்மோட அவர் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அட்ரிபியூட் பாருங்க. அப்ப நம்ம ஏன் அப்படி உண்டாக்குறாரு? என்ன, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அப்படி உண்டாக்குறார்.